வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காரு. நம்ம மேக்னெட் ஃபேமிலி 2.0 சேனல்லேருந்து ஒரு வீடியோ ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்து வருஷத்தை கூட மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாப்புல. பைக்கர்ஸ் சம்பவங்கள் அப்படின்ற ஒரு வீடியோ இருக்குது. ரொம்ப இதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ அதனால் அந்த வீடியோ கொஞ்சம் போட்டு விடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்ம கமெண்ட்ஸில் வந்திருந்தோம். நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையா? நான் இப்போ தான் ஒரு 2 நாளாக சரி நம்ம பேக் டு ஃபார்ம் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுவோம். அப்போ உங்கள் கமெண்ட்ஸ்லாம் இமோஜிஸ்லாம் நிறைய வந்துச்சுன்னா அது நான் தான் ரிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். நானும் இமோஜிஸ் போட்டு தான் இருக்கேன். ஸோ அவர் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டிருந்தாப்புல. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அடிச்சிருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒன்று கூட வரும். ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எடிட்டர் அதானே. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வண்டி எடுத்து வளைச்சு ஓட்டி வில்லங்கமான வேலை பார்த்து ஓட்ட கத்துக்கிறேங்கிற பேர்ல உழுது காட்டின உலக மகா தியாகிகளை தான். கையில சிக்கின வண்டியை கண்டபடி கண்ட பண்ணவங்களையும், 2 வீலரே திணற அளவுக்கு தாறுமாறா திறமையை கட்டினவங்களையும் போற போக்கில் அள்ளி போட்டு பொறுப்பா பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆக்சிலேட்டரை முறுக்கி வீட தெரிக்க விட்டவங்கள வீடியோக்குள்ள கூட்டு போய் காட்டணுங்கிறதுனால ஏறிட்டார். ஆரஞ்சு டவுசருக்கு என்ன அர்ஜென்ட்னு தெரியல, தீர்மானமா வீலிங் அடிக்க தாய்மானமாயிருது. இங்க உலகநாத உடன்பிறப்புக்கு சொல்லி கொடுக்க புடிச்சு கரெக்டா போனோம். கவனம் இங்க இருக்கணும். வாட்ட வெள்ளை வீடு இங்கதான் இருக்கு. பொத்தி வளர்த்த புள்ள மேகல வண்டிக்கு பாசம் விட்டு போல. ஹெல்மெட் ஆன் பண்றதுல இருந்தே தெரியணும் அவங்க பதறாம பதற்குள்ள போயிடுவாங்க. அது ஒரு பிரச்சனை ஆகி சமாளிக்க முடியாத மாதிரி ஆகி அது ஆயிட்டு மைலேஜ் தர வண்டியில எதுக்கு மஜா, வீட்டுக்கு வாங்கின வண்டியில எதுக்கு வீராப்பு. உடம்பப்படுத்துறாருன்னு கோச்சனை போயிருச்சு. ஸ்கூட்டர் அக்காக்கள் மட்டும் இண்டிகேட்டரை இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஏதோ ரைட்டுக்கு லெஃப்ட் சைடுல போகும்போது, ஏதோ லெஃப்ட்டுக்கு ரைட் சைடுல திரும்பும் போது சரியா சொன்னாங்க. நண்பர் வெள்ளத்துல உருட்டிட்டு இருக்க இது கரெக்டா இருக்குமா? கன்ஃபார்மா. பின்ன சும்மாவா? காட்டுல பேய் கையில யாரு வந்தாலும் ஏறி குதிச்சுட்டு போய்கிட்டே இருக்க. டாலி வந்தாங்க. ஐயா சாலை துப்புரவு ஏதாவது துப்புவாரா? சாலையை சுத்தம் பண்றவரு சாலைய வச்சே பண்ணுவார். அக்கா 8 போடல திருப்பமா ஒருக்குமா போட்டாங்க. அசர வைக்கிற மாதிரி அவங்க வண்டியில போக வெள்ள சட்டை மட்டும் அவசரமா போயிட்டாங்க. ஏன்டா நீ வரல? அக்கா பொது வண்டிக்கு பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் போட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கும் போது ஆசீர்வாதம் வேணாம் தலைச்சு விட்டுருச்சு. மழை காட்டுக்குள்ள போன வண்டிக்கு மதம் முடிச்சிருச்சு. என்ன வண்டிங்க, 25 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாலும் ஒரு நாள் தான் தாங்குது. இதை வச்சுட்டு சுத்தா லட்சு ஐ எம் ஓனரா ப்ளீஸ் வெயிட் லட்சு நோடா லட்சு பிரச்சனை போயிருச்சு. அந்தி மாலையிலே அந்த வண்டி அழகாக நிறுத்தப்பட்டிருந்தது. அக்கா இயற்கை ஆர்வலரி மரத்தை கண்டா ஒட்டு முறுக்கு பொம்மா கொடுத்துருவாங்க. அடுத்த ஸ்டாப் புளிய மரம். அண்ணா உடனே செக் பண்றாளு. அடே உருட்டுற மாதிரியா இருக்கு, ஃப்ரண்ட் வீல்ல ஏர் இருக்கான்னு பாரு. ஆமாண்டா ஒரு நிமிஷம் இருக்குடா. வண்டி புதுசா இருக்கு, அக்கா ப்ரொஃபஷனலா இருக்காங்க. இறுக்கி பிடிச்சு போடுறா பதல்ல அடிச்சு திருப்புனாங்க. குனிஞ்சு பார்த்தா முதுகு தெரியுது. கரெக்டா ஓட்டுன்னு வந்தவரு கம்பத்திலே விட்டாரு. உடக்கு விழுந்ததை பார்த்தவரு தகாளி லைட்டா நர்சிங் இருக்குது. ஓவையா பெருசா பேசி வாட்டமேன். இங்க கப்பலா சேர்ந்து கப்பல் ஓட்டினாங்க. ரோஜா டைட்டானிக் மாதிரியா இருக்கு. அதாவது இங்க வண்டி சரியா தான் போயிருக்கு.
வயல் தான் திடீர்னு முளைச்சிருச்சு. லிப்ஸ்டிக் அழியல சுத்தம் அழிஞ்சிருச்சா? தயாரா இருந்துச்சு ஸ்கூட்டி பெப்பு. பார்த்து போங்க டோலி, சேஃப். நீ சேஃபாரா? நாங்கெல்லாம் சப்மேரினையே சப்வேல ஓட்டுறவங்க. சீரியனே வாரினாங்க. தம்பி டர்போ ரேசரு, டெம்போ ரேசரு. A few moments later. ஹெல்மெட்டே போடலையே, அடுத்த முறை மாட்டுவேன். பறஞ்சு போயிட்டு இருந்தவங்க வெறுக்குன்னு பிரேக் அடிக்க ஐயோ பரிசா மறந்துட்டேன். பிரச்சனை போனாங்க. அப்பதான் அவருக்கு அடக்கி வண்டி விட்டாரு. கரெக்டா தான் சொல்றியா? அரவணை யோசிச்சுக்கிட்டு அவரு கடைக்குள்ளேயே விட்டார். பிங்க் அக்காக்கு அவசரம். கிளம்புறதுக்கு இவ்வளவு லேட். வாழ்க்கையில கொஞ்சமாவது பொறுப்பு. அன்னைக்கு கரக முடிச்ச கேஷுவலா கூட ஆமாம், இது காலை போட்டுட்டு யாரை போறேன்ட்டு யாருவாங்க, யாரும் போது ஸ்கர்ட் தட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் இருங்கன்னால சொல்லணும். இது என்னன்னா சரி ஸ்கர்ட் தட்டுன்னு சொல்லிட்டு நம்ம யாரையாச்சுன்னு நினைச்சு வண்டி எடுப்போம், பார்த்தா பொத்தக்கடின்னு கீழே விழுந்து கிடக்கும். இது என்ன குடும்பம், என்னங்க போய் சொல்லுது. ஓ சாரி பாஸ், அது சாயங்காலம் தூங்கினதுனால லைட்டாக கேரா. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் வரி பண்ணிக்க. பார்த்துப்போங்க. தெரியும் வெள்ள வண்டிக்காரரு விபத்துல சிக்கினாரு. ஸ்கிராட்ச் ஆகாம பொறுமையா உயிரோட தான் இருக்கேன். அக்கா அப்படிக்கா வந்தாங்க, வெடுக்குன்னு நிறுத்துனாங்க. தெருக்க பார்த்துட்டு திறமை போயிட்டாங்க. போலீஸா இருந்தா மட்டும் பிசிக்ஸ் விட்டுருமா? ஏட்டம்மா அதான் கோட்டை விட்டாங்களே. சைடுல அடிச்ச கேப்ல உள்ளுத்தா குரல் கேக்குது. அக்கா இடது பக்கம் போறவங்க இல்ல, கேரட்டு போறவங்க. என்னங்க அது? அந்த வண்டி சாலையின் ஓரமாக சரியாக நிறுத்தப்பட்டிருந்தது. அக்கா கிளம்புனா தடுக்க முடியாது, புறப்பட்டா பிடிக்க முடியாது. டவுலி பிரேக் பிடிக்க. பசுமையான மேட்ல அண்ணன் பைக் ஓட்டினாரு. ஃப்ரண்ட் வீல் சுத்துதுனே. என்னப்பா சொல்ற? என்ன சுத்தாதுனே? வழுக்கிற இடத்துல வீலிங்க. ஐயோ வண்டிய புடிய. மணல் லாரிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லே போயிட்டு வந்துடுறேன். ஏத்துறதா பாத்து ஏத்து. மணல் லாரியா இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஹைவேவா இருந்தா என்ன, ஒன் வேவா இருந்தா என்ன, டாலியை தடுக்க முடியாது. எல்லாம் தப்பு தப்பா போறாங்க. அவரு கிக்கர்னு மிதிச்சாரு. அண்ணா அது பிரேக் எல்லாம் சோம்பேறி எடுக்கிறது. ரைட். வண்டியை கடாசிட்டு வருத்தத்துல இருந்த டோலிக்கு சமுதாய உதவிக்கு வந்தது. இப்படியா ஒழுகுறது பாப்பா? வேற எப்படி? எப்படி எடுத்து டிஃபால்ட். உதவி கேட்டது என் ஃபால்ட். அவர் தெளிவா வளைவுல பார்த்தே உஷாராயிட்டாரு. ஸ்கூட்டி டோலி தப்பிச்சிட்டீல. அவங்க தப்பிக்கல, பச்சையமா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்கூட்டரை தொட்டாதானே பிரச்சனை, சைக்கிளையே சாதிப்போம். சாச்சு போட்டாங்க. இப்போதைக்கு லைவ் ஜாலியா இருக்குது. பின்னாடி வர பிரச்சனையை பத்தி யோசிக்க போறதோ நான் வந்துருச்சு. துண்டு பிரதர்ஸ்க்கு கொழுப்பு துடு போட்டே போமாப்ல. அந்த வண்டி ஆபத்து வந்தது. வண்டி வரவே தெரியல, நான் நிக்க மாட்டேன். இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோல என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. சரி, தண்ணியா இல்லாத கடல் எங்க இருக்குன்னு தெரியுமா? மேப்ல இருக்கு. நன்றி. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes. இருங்க, ஊர்ல வண்டி ஓட்ட தெரியாத எல்லாரையும் ஒரே அடியா புடிச்சிட்டு வந்துடுறோம். வணக்கம் சார்.
ஐயோ ஐயோ. அதாவது உண்மை இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருந்தாலும் உண்மையை சொல்ல போனால் நிறைய பேர் வண்டி ஓட்ட தெரியாமவே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே பழகுறன்ற பேர்லையாவது கீழே விழுந்து கொண்டு போய் மரத்தில் மோதுறது, வயல்வெளியில் விடுறது, அந்த மாதிரி இருக்குது. வண்டி ஓட்ட தெரிஞ்சவனே கொண்டு வந்து ஒன்றே வச்சுட்டு ஒரு வாட்டி போஸ்டில் ஒன்று மாதிரி. நல்ல வேலை அந்த போஸ்டி என்ன பாவம் முடிச்சது இல்லை. அந்த வடிவேல் படத்தில் வந்துட்டு லாரி 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 லாரின்னு சொன்ன மாதிரி போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச பிடிச்சின்னு நான் நின்று ஒரு நேரம். அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து மறக்க முடியாது எனக்கு. அப்போ அதே மாதிரி இந்த வண்டியில் பின்னாடி ஏறும்போது செம்மையாக ஒரு வாட்டிலாம் அடி வாங்குச்சு. பைத்தியம் காலை தூக்கி நான் ஏறுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வண்டி எடுத்துகிட்டு போய் பைத்தியக்காரன். அதாவது அந்த இதில் சொன்ன மாதிரி காலில் இப்போ வந்து எல்லாருமே வந்து மேக்ஸி லாங் ட்ரெஸ் லாங் கொடுத்து அந்த மாதிரி தானே போடுறாங்க. சரின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு காலத்துக்கு போட்டு ட்ரை பண்ணுவோம். அப்போ வந்து இதாகும், ஸ்கர்ட் தட்டும். அப்போ ரெண்டாவது காலை இறக்க முன்னாடி ஏறிட்டா வெயிட்டு கூடவா தெரியாது பைத்தியக்காரனுக்கு. ஏற்கனவே நம்ம வண்டியை பிடிச்சிக்கிட்டு வண்டியை ஒரு வெயிட்டில் மேனேஜ் பண்ணி நின்றுட்டு இருப்போம். இவங்க வேற அந்த வெயிட்டை போட்டு காலை தூக்கி போட முடியாமல் இறங்குவாங்கல்ல. அப்போ நமக்கு என்ன வண்டி ஓகே வண்டியில் லோட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சி நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். பார்த்தா வண்டி பின்னாடி பார்த்தா ஏன்ட்டு வந்து சத்தம் போட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நிறைய பேர் இப்படி தான் இருந்துட்டு இருக்காங்க. அதில் சில விட வீடியோக்களை பார்க்கும்போது எனக்கு மேடம் பார்த்தீங்க தான் வந்துச்சு அந்த வயலுக்குள்ளே கொண்டு விட்டது. நான் வயலுக்குள்ளெல்லாம் எப்போ விட்டேன்னா வயலுக்குள்ளே கொண்டு விடல, இருந்தாலும் வண்டி படிக்கும்போது வந்துட்டு வண்டி ஓட்ட படிக்கிறப்ப வந்து எல்லாருமே வந்து விழுந்து வாரி தான் படிப்பாங்க. ஒரு சில பேர் பை லக்கில் வந்து ஓட்டுவாங்க. இப்போ அப்படித்தான் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படி தான் ஓட்டுறாங்க இப்போ. அதனால தான் ஓட்டுறதே கிடையாது. எங்கே போய் முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க, ஓட்டுறதே கிடையாது. ஸோ ஓகே, எனிவே நம்ம வீடியோ பார்த்து நானே ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க, அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.